சிறிய ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் இந்த குப்பையான நெசுங்கள் ஏற்கனவே கூறப்பட்டது போல எங்களுடைய பிரதேசத்துக்கு வரும்போது தொடர்ச்சியாக முறையில் அதாவது தெருவிளக்குகளுக்கு போன்ற மாதிரி இதுக்கு உரிய நாளை அறிவித்தால் இலவாக இருக்கும். என்னன்னு சொன்னால் இப்போ இருந்தாலும் எங்களுடைய மக்கள் இலவாக நாங்கள் வேணுமென்னா கோயில்களில் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். அப்படி இந்த ஷெடியூல் இங்கே இது அமுலுக்கு வரும். இங்கே அமுல்படுத்துறதுக்கு போகிறோம் தான் நாங்கள் வைத்து கொண்டதுக்கு போகிறோம் தான் அமுலுக்கு வரும். வெள்ளிக்கிழமை நட்பட்டின்னு கொடுவார். நமது கல்வி மாணவ சபையை பொறுத்தமட்டில் வடிகான்கள் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தூரத்தில் இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது நமது மாணவ சபையிலே வடிகான்கள் துப்புரவு செய்யும் ஊழியர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் இந்த வடிகான்கள் துப்புரவு செய்யப்படாமல் அப்படியே தடைப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 7ஆம் மாதத்தை நெருங்கியிருக்கின்றோம். மழைக்காலம் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதிருந்து இந்த வடிகான்களை துப்புரவு செய்தால்தான் மழைக்காலம் வருவதற்கு முன் எல்லா பிரதேசங்களிலும் இந்த வடிகான்களை துப்புரவு செய்ய முடியும். ஆகவே கௌரவ மேயர் அவர்களே, இது யார் எடுத்த முடிவு என்பது தெரியாது. இந்த இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற டிப்டி கமிஷனர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இப்பொழுது ஏசிபியை கொண்டுதான் வடிகான்கள் துப்புரவு செய்கின்றோம், அதனால் ஊழியர்களை நிப்பாட்டி இருக்கின்றோம் என்று கூறினார். ஆனால் ஏசிபியை கொண்டு எல்லா வடிகான்களையும் துப்புரவு செய்ய முடியாது. ஒரு சில வீதிகளிலே ஏசிபி போக முடியாத வீதிகள் இருக்கின்றது. ஏசிபியின் அந்த கையை போட்டு தோன்ற முடியாத வடிகான்கள் இருக்கின்றது. ஆகவே ஏசிபி பழுதாகி இருக்கின்றது. இப்படியான காரணங்களினால் நீங்கள் இந்த வடிகான்களை துப்புரவு செய்த ஊழியர்களை உடனடியாக நியமித்து இந்த வடிகான்களை துப்புரவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு எங்களது சிபார்சு பேரிலே நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் சோதவரை ஆரம்பித்தார்கள், குப்பவரை ஆரம்பித்தார்கள். அதிலும் ஒரு சில ஊழியர்களை நிப்பாட்டிவிட்டு ஒரு சில ஊழியர்கள் அந்த கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மிகவும் கவலை அடையக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் காரியாலயங்களில் சென்று பார்க்கும் பொழுது நேற்று முன்தினத்து வந்த தற்காலிக ஊழியர்கள் மேசையின் கதையை போட்டுக்கொண்டு வேலை செய்கிறார்கள். சோழவாரி பணத்தை அரவணைத்து கொண்டு வந்தவர்களை நிப்பாட்டிவிட்டு சும்மா வந்தவர்களை கொண்டு மேசையின் கதையை போட்டு எந்த எத்தனையோ நிரந்தரமான ஊழியர்கள் அந்த சபையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேலை இல்லை. அங்கே பார்த்து சும்மா இருக்காங்க. ஆனால் சும்மா தற்காலிக ஊழியர்கள் அந்தந்த வேலைக்கு வந்தவர்களுக்கு மேசையின் கதையை கம்ப்யூட்டர் போட்டு சும்மா இருக்காங்க. ஆகவே இவைகளை கருத்தில் கொண்டு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் எங்களால் நியமிக்கப்பட்ட அத்தனை ஊழியர்கள் வேலை செய்ய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எல்லா ஊழியர்களும் நிறுத்தார்கள். ஒருவருக்கு ஒரு நீதி வேண்டாம், ஒருவருக்கு ஒரு நீதி நீங்கள் செலுத்த வேண்டாம். தயவு செய்து அதை செய்யாதீர்கள். எங்களுக்கும் உங்களுக்கு முரண்பாடுகள் ஏற்படுத்த வேண்டாம். முரண்பாடுகள் வந்த அந்த சபையை நிம்மதியாக கொண்டு செல்ல முடியாது. ஆகவே இவைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். போன வருடங்கள் அதுக்கு முந்தின வருடங்கள் அந்த மனித வளங்கள் பயன்படுத்தப்பட்ட விலையை தொடர்பு பார்க்கின்ற நேரம் அவங்க அந்த 3 மூடிய கலத்தை போட்டு அதுக்கு பக்கத்தில் வெத்திலாக போட்டுக்கிட்டு கைத்திக்கிற வழக்கம் மட்டும்தான். புரோக்ரஸ் ஒன்றும் இல்லை, கேட்ட புரோக்ரஸ் இல்லை. அப்போ இவர்களை வைத்துக்கொண்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நாங்கள் தீர்மானம் ஒன்று நாங்கள் மேற்கொண்டோம். கடந்த வெள்ள காலத்தின் போது அமலனுடைய ஜேசிபி, அந்த ஜேசிபியில் அதுக்கண்டு அந்த பான்களுக்குள்ளே போய் செல்லத்தக்கதாக அந்த பாடி அது சிறப்பாக இயங்கும். அப்போ ஒருவர் அந்த அவரோட அவரோடையா இன்னும் 3 பேர் ஆட்களை நாங்கள் அதோட வைத்திருந்தோம். ஏனென்றால் அந்த 3 பேர் அந்த மூடிகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் சில நேரத்தில்.
அல்லது அந்த ஆட்கள் போக முடியாது, அதாவது வாகனம் போக முடியாத இயந்திரம் செல்ல முடியாத இடங்களுக்கு சென்றால் ஒரு சைக்கிளால் அந்த வேலைகளை செய்ய வேண்டும். ஆக 5 பேர் கொண்ட குழுவை மாத்திரம்தான் நாங்கள் அதில் ஏற்கனவே 9 பேர் கொண்ட குழு அதில் இருந்து அதில் இப்போது 5 பேர் கொண்ட குழு மாத்திரம்தான் அந்த ஜேசிபியோடு இருக்கிறது. ஜேசிபி தற்போது பழுதடைந்து இருக்கிறது. அப்போ பழுதடைந்த காரணத்தினால அவர்கள் கான்களை திருத்தப் போகின்ற வேலைக்கு, கைகளை கொண்டு திருத்துற வேலைக்கு நாம் அனுப்பல. அப்போ அதனால் அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர நிரந்தரமாக அல்ல. ஜேசிபியை நாங்கள் இணக்குவதற்கு ஏற்கனவே அந்த பிளேட் கொண்டு போகிறதாம் என்று சொல்லி 2 தரம் நாங்கள் இணக்கியிருக்கிறோம். அது 2ம் பழுதாக போயிட்டு. அதற்கு பிறகு இப்போது அந்த கொழும்பிலிருந்து அந்த கம்பெனி செனான் கம்பெனி, அந்த கம்பெனியிலிருந்து ஆட்கள் வரும். அந்த ஆட்கள் வாரத்துக்காக அவர்கள் வாரத்துக்கான செலவு அனுப்பப்படும். அதெல்லாம் அனுப்பியிருக்கோம். இப்போ தான் அவர்கள் வரக்குள்ள சாமானை கொண்டு வந்து அதை ஃபிட் பண்ணி கொடுத்த மாத்திரம் அந்த வாகனம் இயங்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது அவர்களில் ஏற்கனவே நான் நினைக்கின்றேன் 24 பேர் மாத்திரம்தான் அதில் ஏற்கனவே 8 பேர் 10 பேர் வேலை செய்தவர்கள் தவிர இப்போது 8 பேர் மேலதிகமாக இருக்காங்க. மற்றவர்கள் அனைவருமே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குப்பை வரி வாங்கலான்னு சொல்லியாச்சு. அப்போ எல்லாரையும் அனுப்பினா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நாம் அப்போ 1 கிழமை 2 கிழமைக்கு ஜூலை 1ஆம் தேதி போய் வாரம் நாளைக்கு 4 நான் திரும்ப புதுப்பிக்கணும் அவங்களோட இது. அப்போ அது வரையும் அவங்கள கொஞ்சம் நிறுத்தி தீர்மானங்கள் எடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு பண்ண சொன்னேன். உமர் அலியோட நான் அந்த விஷயம் சம்பந்தமாக பேசினேன். அவருக்கு தெரியும் அவ்வளோ ரைட்டு. என்னோட கதைச்சிருக்கலாம். நீங்கள் இந்த விஷயத்தை காய்ச்சிருந்தா நம்ம அந்த விஷயத்தை பார்த்துருக்கலாம். நிறுத்தப்பட்டவர்கள் அல்ல. இப்போ அதே போல் உங்களுக்கு தெரியும் இந்த லைட் போடுறாக்களை நிப்பாட்டிருக்கோம். லைட் போடுறாக்கள் நிறுத்தப்பட்டிருக்குது. அதே போல் தேவையில்லாத டிரைவர் மாதிரி நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒர்க்ஸ் லேபர்கள் நிப்பாட்டப்பட்டிருக்கு. லைப்ரரியில் வேலை செய்கிறாக்கள் எல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் என்னென்னா இப்போது எங்களுடைய வருமானங்களை இப்போதான் நாங்கள் ஓரளவுக்கு கொண்டு வர தொடங்குகிறோம். இப்போது ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதம் மே மாதம் சம்பளம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஏப்ரல் மாத சம்பளத்தை போன கிழமை தான் கொடுத்தது. மே மாத சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே நிலைமைகள் எங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சூழ்நிலையில் தான் அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நாம் கொஞ்சம் கொண்டு வர நிலைமை. ஒருத்தரை நிப்பாட்டலை பாப்பா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் பொறுக்க சொல்லி அவ்வளோதான் தவிர போகிற மீன். அடுத்த தீர்மானமாக பழுதடைந்த ஜேசிபியை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்றும் அது சீர் செய்யும் வரை இருக்கும் வட்டார மக்களின் முறைப்பாடுகளுக்கு ஏற்றவாறு ஊழியர்களை கொண்டு தற்காலிகமாக வடிகான்களை சீர் செய்ய வேண்டும் என்றும் அன்று சிபாரிசு செய்யப்பட்டது. அடுத்தது ஏற்கனவே தீர்மானம் எடுத்ததுக்கு அமைய 2019 இலக்கத்துக்கு தீர்மானத்துக்கு அமைய குறைந்தபட்சமாக 250 LED பல்பு, அதாவது குழுவினுடைய தீர்மானங்கள் தொடர்பாக நாங்கள் பழுதடைந்த மின்விளக்கு சம்பந்தமாக அதனுடைய விவரங்களை திரட்டி நிலைப்படுத்துகிறோம். அவ்வாறு அந்த கோரிக்கை கடிதத்தை கமிஷனர் என்ன செய்தார்? டெபுட்டி மேயருக்கு முன்வைப்பட்டிருந்தார். டெபுட்டி மேயர் என்ன செய்தார்? தன்னுடைய டெபுட்டி கமிஷனருக்கு அதை முன்வைப்பட்டிருந்தார். அந்த கோரிக்கை தொடர்பான விவரங்கள் சரியா, அது அடிபட்டதா என்பதை பார்த்து சிவாசிரியர் டெபுட்டி வந்த பிற்பாடு டெபுட்டி கமிஷனர் என்ன செய்தார்? அதை மீண்டும் கமிஷனருக்கு அனுப்பி அதற்கான இலகுவாக்குவதற்கு கட்டாயம் என்பது காரணமாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய சபை பொறுத்தவரையிலே நேரம் நிதி குழுவில் இருந்த பொழுது 250 LED, அதாவது அந்த விளக்குகளை வாங்குவதற்காக நாங்கள் சிபாரிசு செய்தோம். அந்த விளக்குகள் வாங்கப்பட்டன. ஆனால் நாங்கள் நேரிடம் கேட்டால் நிதியில்லை என்று சொல்லுவார். உண்மையும் அதுதான். அதற்கு பின்னால் குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் செய்திருக்கிறது அனுபவம். பாடசாலை அதை குப்பை குறைக்கவில்லை. அது பொதுமக்களுடைய அந்த குப்பைகள் அது அடைக்கிறது. இது சம்பந்தமாக முறைப்பாடுகளை நானும் செய்திருந்தேன். அஸ்லம் மௌலானாவை சந்தித்து அவரும் சம்பந்தமாக முறைப்பாடுகளை செய்திருந்தார். நான் இது சம்பந்தமாக அல்சானா கடைக்கு 29ஆம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்படுகிறது. 27ஆம் தேதி ஒரு கடிதம் இருக்கிறது.
அதை உங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்திருக்கிறார்கள் அவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு போராடுறது நீ தூக்கவில்லை. இன்று அங்கே நான் போய் சென்றபோது அங்கே நீங்கள் பிஹெச்ஐ என்ன செய்கிறார், பாடசாலை 23ஆம் தேதி திறக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். என்னால் டெங்கு குடிய அடைப்புகளால் காணப்படுவதாகவும் இந்த கழிவாக இதை செய்ய முடியாது. மீண்டும் நான் இந்த டெபுட்டி என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து தெருமின் விளக்கு பொருத்துவதற்காக நிறைய எல்இடி பல்புகளை கொள்வனம் செய்திருக்கின்றோம். எல்இடினா கோபுரம் இல்லை, மற்ற சின்ன கோபுரம் கொள்வனம் செய்யல. இல்லை அது இப்போ ஏற்கனவே ஒரு 500 வாங்கப்பட்ட அந்த பல்பு எரிந்து களத்துக்கு வந்தவர்கள் அது வறண்டி இருக்கின்றது, அதை மாற்றி கொண்டு வந்து திரும்ப பொருத்துவதற்கு உண்டு. நான் நினைக்கிறேன் எனது வட்டாரத்திலே மொத்தமாக போட்ட பல்பு 17 பல்பை கலத்திட்டு வந்தவர்கள். நான் கூடுதலான இடங்களிலே பார்த்தேன், அந்த காலகட்டத்தில் வாங்கின பல்புகள் எல்லாம் வறண்டி பல்பு என்று கலத்தப்பட்ட பல்புகள் திரும்ப அந்த வறண்டி மாற்றப்பட்டு எங்களுடைய மாநகர சபைக்கு வந்ததா இல்லையா என்பதை பற்றி இதில் விளக்கம் எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த வறண்டி பல்புகள் எல்லாம் மாற்றப்பட்டிருந்தால் நாங்கள் தற்பொழுது இந்த அளவுக்கு பல்புகளை கொள்வனம் செய்வது தேவைப்படாத விஷயமாக இருக்கிறது. அதே நாம் உழைப்பினமும் செய்யல கவுண்டாண்டே அவருங்களே நம்மட கம்முன மாநகர சபை எந்த அளவு போயிருந்ததுமே சுற்றி பார்க்கணும். என்ன சொன்னா கண்டி கொழும்பு எங்க பார்த்தாலும் மாநகர சபை என்றால் இந்த திண்மைகளை குப்பையை எடுக்கிறாங்க, எல்லாரும் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. நம்மட மாநகர சபை யூனிஃபார்ம் இல்லை. அன்றைக்கு நான் பாமஜி போவேன், ஒரு பேக்கடை வர பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆமாம் நான் 10 ரூபா வாங்கிடுவேன். நீங்கள் பக்கம் வந்து ஒரு நம்பர் அந்த அளவில் அவன் பேக்கடை வரக்கூடிய நான் போட்ட வேலைக்கு ஆரம்பி அந்த பாமை தர சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அந்த நம்பர் லெவலில் எங்களுக்கு கௌரவம் இவங்க யூனியன் ஏசி அந்த அளவுக்கு கல்வமான பிச்சைக்கார மாட்டாங்க மாட்டவையா அதாவது வடிகாட்டு வடிகாட்டு போசியது ஓகே போசி எலெக்ஷனை சர்வீஸ் போசி ரெண்டு அப்போ செய்தா எலெக்ஷனை வச்சுக்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணுது அதுக்கு போசி 5ஆம் தேதி கூட சஞ்சாம் தேதி கூட சேர்க்க அதுக்கு முயற்சி வேணும். மற்றது மெம்பர் மற்ற ஊழியர்கள் இந்த பொதுவாக சரி எந்த ஊழியரோ ரெஸ்பெக்டோட மெம்பர் ரெஸ்பெக்ட் இல்லை. எந்த ஒரு மெம்பர் வரணும் கணக்கு அன்றைக்கு போன 25ஆம் தேதி ஜூன் 25ஆம் தேதி நக்கி ஒரு லெட்டர் வருது பொதுவாக வருது. நான் சமையல் நான் எனக்கு லெட்டர் வந்தீங்கன்னு கேட்டு நான் வியாழி அப்போ நான் அவ்வளோ வேலையை போட்டு வந்தேன். என்ன நான் பேசிட்டு வந்தேன் அங்கே வந்தேன் 3 கிலோமீட்டர். அப்போ இந்த இடத்துல நான் பார்க்காம எனக்கு அந்த டிகிரி கொஞ்சம் பே பண்ணுறேன். இப்போ அவன் நம்ம வேண்டாம் அப்போ அந்த கடைசியில் நான் பார்க்குறேன் ஒரு அனுப்பி இருக்கிறேன். அந்த டிகிரி கொஞ்சம் சைன் பண்ணிக்கிறேன் கொண்டு வந்து காட்டுறேன். அந்த டிகிரி கொஞ்சம் பார்த்து நான் ஏன் பண்ணிக்கிறேன் பார்த்துலாம் நடக்குது எவ்வளோ பேர் வந்து என்ன பேசியிருப்பாங்க. அப்படியெல்லாம் தவறாக செய்யவனுக்கு இது நிதானமாக கொஞ்சம் மின் கவுளில் வந்து மெம்பரோட கௌரவம் தாங்க. நாங்கள் அந்த மெம்பர் அது ஒரு கடிதம் அடித்து தந்து லேபர் செய்கிற வேலை நாங்கள் லேபர் கோல் படிச்சீங்கன்னா மேலுத்தீங்கன்னா எனக்கு ஹோம் லைட்டை போடணுங்களா அந்த லைட்டை போடாமல் பொருள் இது கடிதம் அடிக்காண்டு கடிதம் ஆட்சி ஆக்கம் மெம்பருக்கு அடிச்ச கோல் சார் எங்களுக்கு கௌரவி அண்ணன் மற்ற மக்களுக்கு கௌரவம் பிரச்சனை என்னடா அவர் எங்கள் சிவநாயக சொன்னார் ஏற்கனவே வெல்பெல்லாம் வாங்கி எங்கே போகணுன்னு தெரியும். அது நீங்கள் காரியமே அதை போடுங்க சரிதான். அந்த கடிதங்கள் வாங்குறது என்ன சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ உங்களோட கோரிக்கைக்கு இந்த பல்பு போடப்பட்டோம் இந்த தூண்களில் போடப்பட்டோம். இதுவரையில நாங்கள் மெம்பரை வந்து 2 வருஷம் ஆகும். என்ன சிலை நடந்தீங்க என்ன வெளியே நடந்தீங்க இந்த இதுவரை இந்த மாநகர சபை முதலில் நடந்த விஷயத்தை இப்போ பேச வேண்டும். எதிர்காலத்தில் நம்ம அடுத்தடுத்த மாதங்கள் இருக்கீங்க இன்ஷா விஷயம் சரி இன்ஷா. அப்போ நீங்கள் அதை அமல்படுத்துறது செஞ்ச பொறுத்தது பிரச்சனை இல்லை. அது
26ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு நிதிக்குழு நடைபெற்றிருக்கிறது. அதில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். முழுக்க கூடுதலான வாகனங்கள் இருக்கிற விஷயத்தை நடந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் ஏற்கனவே சனிக்கிழமை அதே போல இன்றைக்கு ஒரு டெக்டர் கொண்டு அதே போல நாளைக்கு ஒரு டெக்டர் கொண்டு செல்லப்படும். அதே போல இன்னொரு மெக்கானிக்கிடம் இன்னும் 3 டெக்டர்கள் கொண்டு செல்லப்படப்படும். அப்போ 6 டெக்டர்கள் அதில் செய்வதற்கு இருக்கின்றோம். அவை வாகனங்கள் ஒவ்வொரு வாகனமும் அதாவது ஒரு வருஷமாக நாங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கிறது கலப்பில் எடுக்கிறோம் 12,000 அந்த மாதிரி இதர செல்விகள் எடுக்கிறது. இப்போ அதாவது பிரச்சனை என்னென்னா நம்ம இந்த கட்டணம் வந்து நிர்ணயிக்கப்பட்டே ஆகணும். கட்டணத்தை சொல்லலை. இப்போ நம்மளோட சர்டிஃபிகேட்டை அவங்க எக்ஸப்ட் பண்ணினா ஓகே, எக்ஸப்ட் பண்ணாட்டி எக்ஸப்ட் பண்ணுறோம். 2 வருஷம் இப்போ கிட்டத்தில் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஜெமில் டாக்டர் அதுக்கு கொடுத்தது மெடிலேண்டுக்கு கொடுத்தது அந்த ஹாஸ்பிட்டல் இது ஆர்டிஹெச் ஓகே, நம்ம கல்வி மாநில ஆர்டிஹெச் இதை 2 வருஷம் முடிக்கல கலப்பில் கோர்ஸ் போட்டுக்கு தானே. அதாவது அந்த ஹோட்டலுக்கு 2 வருஷத்தில் பதிவு செய்யப்பட்டால் இது ஃபயர் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அது நாங்கள் எல்லாம் கிளம்புறா எடுக்கிறோம். அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம் இன்ஸ்பெக்ஷன் நம்மளுக்கு பாருங்க இல்லை நாங்கள் எங்களோட இன்ஸ்பெக்ஷன் அனுப்புகிறோம். கன்சல்ட் நம்மளுக்கு அவங்கள ஹேவ் பண்ணுறோம். நாங்கள் கொரோனா கிடைக்க நீங்கள் மறந்து போன விஷயம் இல்லை. கொரோனா வந்து வந்தது எல்லாரும் மறந்து போகுது. இல்லை கொரோனா சரி, கொரோனா முடிஞ்சு இப்போ எல்லாம் திறக்கப்படல, இன்னும் தொடக்க சொல்லி வரல. அப்போ அது பப்ளிக் லைப்ரரி சங்கம் ஒன்று கொண்டு இருக்காங்க. கொழும்பு பொது நூலகத்திற்கு அது இயங்கு அவங்க தீர்மானம் எடுத்து திறந்திருப்பாங்க. வேலை செய்கிறாங்க ஓச்சர் இருக்குது. அதை நான் சொல்றேன். அப்போ அது கூட வேலை செய்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் 20 மாதிரி திறக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அது மாதிரி அதுவும் அவங்க திறக்க சொல்லி வரும். வந்தப்போ நாளைக்கு இன்றைக்கு வரும் பண்ணி நாளை சுமூகமாக போயிட்டு கிட்டத்தட்ட. ஆனால் மாச கட்டாயம் போடுறோம் நம்ம. சரிதானே? சூழல் கிடக்கு. இதுக்குள்ள நம்ம எப்படி எழுதுறது அதுக்காக கொஞ்சம் நிப்பாட்டி கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் இருக்கிறது தான் ஒரு முனிசிபல் எலெக்ஷன். இது அதாவது ஃபயர் ப்ரிவென்ஷனா இல்லை ஃபயர் சேஃப்டியா, இதுக்கு என்ன கைட்லைன் வச்சிருக்கு? உதாரணத்துக்கு நம்மளோட ஒரு ஃபயர் சேஃப்டியான அதாவது அந்த நிறுவனத்தை நாங்கள் கண்டு பார்க்கிற நேரம் ஒரு தீய ஒன்று அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டால் அந்த அனர்த்தத்தை தவிர்ப்பதற்கான தகுந்த முற்பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு ஃபைனல் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் தான் அதில் இருக்கிற கேஸ் அவுட் ஆகும். அதாவது இன்டர்நேஷனலி கலப்பில் கூட ஒரு ப்ரிவென்ஷன் அதில் ஒரு நெருப்பு ஏற்பட்டு ஒரு தீ விபத்து ஏற்பட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மாத்திரம்தான் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம். வித்தின் ஒரு 10 மினிட்ஸுக்கு உள்ள ஒரு இன்சிடென்ட் நடந்து நம்ம ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்குமா? ஒரு அளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட கல்பனையிலிருந்து அன்றைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சரி பொருளாதாரத்தை நம்ம இந்த அளவுக்கு நாம ஒரு விஷயம் என்னென்னா கல்முனம் கொழும்பு மாநகர சபையோட கெப்பாசிட்டி இல்லை, கண்டி மாநகர சபையோட கெப்பாசிட்டி இல்லை. நாம இல்லை நான் அதை சொல்லலை. இப்போ நம்ம ஒரு கைட்லைன் கொடுக்குற நேரம் நம்ம அதுக்கு ஒரு கைட்லைன் உண்டு. நம்ம ட்ரைனிங் நம்ம அந்த கோர்ஸ் ட்ரைனிங் எல்லாம் போய் வந்திருக்காங்க. அவங்க அந்த விஷயங்களை சொல்லி அதை வழக்க பார்த்து தானே செஞ்சு ப்ரொசீஜர் இருக்கணும். அது நம்ம ஒரு குழு கொண்ட போட்டு அது நீங்கள் கொஞ்சம் மாறி ஃபுல்லாக நீங்கள் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கலாம். இன்ஸ்டிடியூட்ல நடத்தினாங்க நீங்கள். அப்போ நம்ம பிடிச்சி ஒரு குழு கொண்ட போட்டு நம்ம ஃபயர் ஒரு கவுன்சிலர் ஒரு கமிட்டி உண்டு போர்டு போட்டு அந்த போர்ட் தீர்மானத்தில் சார்ந்த அது சப்ராஸ்ல தேவையில்லை. நான் ஒரு குழு போடுவோம் உங்களுக்கு பூரணமாக சரி. எனக்கு அதுக்கு போகலாம் விஷயம் அது வேறு இது. அப்போ அதில் சப்ராஸ் இல்லை அந்த குழுவை நம்ம போடணும். ஃபயர் டிபார்ட்மெண்ட் கொண்டு நம்ம அமைச்சோம்டா சான்றிதழ் கொடுக்குற நேரம் அதை போர்டு கொடுத்து நம்ம அதை சர்டிஃபை பண்ணி கொடுத்த மாட்டால் அது பிரயோஜனமாக இல்லை. எசெட் பண்ணுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ பண்ணுறதுக்கு தானே அதை போட்டேன். நமக்கு சர்டிஃபிகேட் பொதுமக்களின் பாவனைக்காக தொடர்பாக 3 கூட்ட தொடர்களுக்கு முன்பதாக ஒரு பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது.
உரையாற்ற முடியாமல் போனதும் சபையின் தீர்மானத்தை கொண்டு வர முடியாத நிலையில் அதனுடைய தாமதித்த பிரச்சனையாக இன்றைய சபை கூட்டத்திலே அதன் தொடர்ச்சியாக நான் உரையாற்ற அனுமதி வழங்கி சபை முடிந்த விடயம் தொடர்பாக நான் கொண்டு வருகிறேன். ஏற்கனவே கல்முனை மாநகர சபையுடைய முதல்வராக இருந்த கௌரவ நிஜாங்காரியப்பர் அவர்கள் இந்த நகர மண்டபத்தை ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் அது தொடர்பாக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்ததன் பின்னராக கௌரவ மேயர் அவர்களால் குறித்த வாடகை ஒப்பந்தம் அந்த தனியார் நிறுவனங்களோடு முடிவுறுத்தப்பட்டு தொடர்ந்து பொதுமக்கள் பாவனைக்காக விடப்பட இருந்த நிலையிலே கல்முனை மாநகர சபை கல்முனை மாநகர சபை கட்டிடம் புதிதாக நிர்மாணிக்கப்பட வேண்டியிருந்த அமைச்சின் நிதி ஒதுக்கீடு தொடர்பான நிலைகளின் பின்னராக குறித்த கட்டடம் இடிக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே குறித்த சபை கூட்டமானது சமய அமர்வுகள் இந்த நகர மண்டபத்திலே மாற்றப்பட்டிருந்ததனால் அதனை இந்த நகர மண்டபத்தினை பொதுமக்கள் பாவனைக்காக திறந்து விடுவதில் சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது. பாதங்களை இச்சபை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இந்நகர சபை மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னராக நிறைய பொது நிகழ்ச்சிகளும் மற்றும் கூட்டங்களில் கலாச்சாரம் நிகழ்ச்சிகள் மற்றும் ஏனைய இலக்கிய செயற்பாடுகள் எல்லாம் இந்நகர மண்டபத்தில் நடந்து கொண்டிருந்த நிலையிலே தான் தன்னிச்சையாக அல்லது மாநகர சபை அதனுடைய வருமானத்தை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு இதனை வாடகை விட்டது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகுந்த விமர்சனங்களுக்குள்ளாய் இருந்தது. அதன் பின்னராகத்தான் பொதுமக்கள் இது தொடர்பாக முகப்புத்தகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இன்னும் பொதுவாக ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டிருந்த நிலையில்தான் குறித்த அந்த வாடகை ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்தோடு இருந்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் ஏற்பட்ட கல்முனை மாநகர சபை கட்டிடம் கட்டப்பட்டு அது இடிக்கப்பட்டிருந்தால் குறித்த சபை கூட்டமானது இங்கு நடத்தப்படுவதில் எவ்விதமான ஆட்சேபைகளுக்கும் உட்பட்டிருக்காது. ஆனால் தற்போது கல்முனை மாநகர சபை மண்டபம் இடிக்கப்படாத நிலையிலே இச்சபை கூட்டமானது ஒரு மாதத்திலே ஒரு தடவை நிகழ்வதும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதும் இச்சபை உறுப்பினர்களின் கவனத்துக்கு நாம் கொண்டு வருவதோடு ஏகமனதாக எல்லோருடைய உறுப்பினர்களுடைய தீர்மானத்திற்கு அமைய கல்முனை மாநகர சபையுடைய இந்த சொத்தானது எல்லா பொதுமக்களுக்கும் ஒரு தகுந்த ஒரு குறைந்த கட்டணத்தில் பல நிகழ்ச்சிகளையும் பல நிகழ்வுகளையும் நடத்தி அவர்களுக்கு உதவுகின்ற ஒரு கட்டணமாக இதை பயன்படுத்த வேண்டும் என்று கௌரவ உறுப்பினர்களை இந்த கூடுகின்ற அந்த கூட்டத்தை பழைய எங்களுடைய கட்டடத்தில் நாங்கள் கூடி இந்த உடைக்கிறது அதில் முடிஞ்சுக்கிறது அதில் உடைக்கிறது அப்புறம் உடைக்கிற காலத்தில் உடைப்போம். இந்த பில்டிங்கை நாங்கள் உண்மையிலேயே ஒரு மாதம் கூடுகின்ற இந்த சபையை நாங்கள் அந்த இடத்திலே கூடி எங்களுடைய சபை நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்த ஆரோக்கியமான முடிவு ஏகமனதான தீர்மானம் என்கின்ற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்வோம். மாநகர சபை பழைய கட்டிடத்தில் நாங்கள் கூடுவது எங்களுக்கு சிரமமாக இருந்தால் கல்முனையிலே எங்களுடைய பீச்சிலே நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் 5 மணிக்கு போகலாம் கூடலாம், அதுவும் பிரச்சனை. ஆனால் இந்த இடத்தை நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் கூடுவது என்பது மக்களுக்கு உண்மையிலேயே அது ஜீரணிக்க முடியாத விஷயம். முன்னாடி அமல்படுத்தும் போன அக்டோபர் மாதம் 2019 முடிவு எடுத்துறாங்க. அதோட ஜீனம திருத்தி ஜீனம கட்டுறதாக அடிக்கடிக்க முடிவு அது முடிஞ்சா கட்டணம் கட்டி முடிஞ்சா சிறப்புலாம் செய்யப்படுறாங்க. அந்த மீண்டும் அந்த கட்டிடத்தை மீண்டும் அந்த கட்டிடத்துக்கு போறதுன்னா இது வந்து தேவையில்லை, அங்கே எடுத்துக்கிறாங்க. ஒரு சிறு தாழ்மையான வேண்டுகோள், கட்டிட பிரச்சனை இருக்குமாக இருந்தால் எங்களுடைய சாய்ந்து வருகிற ஏபிசி அந்த அல்ஜிரால் ஸ்கூலுக்கு முன்னோடி பில்டிங்கோட சும்மா இது கன்னட மக்களுக்கு மாநில அது கூட நம்ம கூடலாம். ஒரு பாரத சேவை முக்கியம். மக்களை வரிப்பணம் உள்ளது, திரும்ப திரும்ப மாறி 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 போறது மக்களை வரிப்பணத்தை கொண்டு வரைய பிள்ளையான ஒரு கூற்றை அவர் கூறுகின்றார். மக்களுடைய வரிப்பணம் என்பது அவருக்கு தகுந்த பாடங்கள் நாங்கள் கற்பிக்க வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம், கவுன்சிலிங் ஒரு இது செய்யுங்க, உறுப்பினர்கள் என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு டீச் பண்ணுங்க. ஆகினால ரோஷன் அக்தர் கூறுகின்ற இந்த கருத்தை அவசரமாக எல்லோரும் ஏகமனதாக தீர்மானித்து எதிர்வருகின்ற கூட்டத்தை பழைய கட்டடத்திலாவது நாங்கள் செயல்படுத்த முன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
ini சொல்றேன் சத்தார் என்ன சொல்றேன் புரியலையா அவங்க வணக்கம். என்னுடைய எங்களுக்கு சுத்தமான அந்த ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது. அங்கே மாகாண சபையில் பாராமப்பட்ட அந்த அந்த ஆயுர்வேத வைத்தியசாலை அதுக்கு பக்கத்தில் கட்டடத்தை என்னுடைய வெளியே போடுது. அப்போ 2000ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சுனாமி அவங்க தொழுவதற்கு அதை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த மசூதி பல திரும்ப அது ரீசெட்டில் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு உண்மையிலே அந்த பள்ளிவாயில் செஞ்சு ஆனால் அது பள்ளிவாயிலிருந்து அது லைப்ரரியிலிருந்து நம்ம தொகுதி எண்ணிக்கை தெரிஞ்சிருந்தும் கூட அது பள்ளிவாயிலிருந்து காசோதைக்கு திரும்ப அதை திரும்பி போன சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஆனால் மாநகர சபைக்குரிய ஒரு இடம் நம்முடைய சொத்து பள்ளிவாயிலுக்கு ஒரு இடத்தை நீங்க வகுப்பு பண்ணி போட்டு அந்த இடத்துக்கு கூட வந்து நீங்க ஒரு நேரடியாக சொல்ற விடைகள் பள்ளிவாசலாக்கப்பட்டு அவன் இந்த கோயிலும் கையளிக்கிறான். எல்லாரும் இங்க அமைக்கப்படுகிற கோயில்கள் பாடசாலை பள்ளிவாசல்கள் திரும்ப போய் யாரும் உடைத்த சரித்திரம் இல்லை. ஆகவே பள்ளிவாசல் அமைக்கப்பட்டதால் அது பள்ளிவாசலாக போய்விட்டது. அதுக்கு முன்னுக்கு பீச்சில் இப்ப உதாரணமாக கோயில் விஷயமாக தீர்மானம் எடுக்க தமிழ் பேசுவோம். பள்ளிவாயில் நம்ம இல்லாத பேசுவோம். உண்மைக்கு அந்த பள்ளிவாயில் மூலம் அது சரி நாங்கள் சொல்றோம். இப்ப இந்த பேச்சுக்கே கிடச்சி சரி உங்களால் அந்த பள்ளிவாசல் கேட்குமா ஒரு சின்ன கட்டணம் கட்டுறதுக்கு அவனோட பள்ளியை போய் கேட்குமா அரசியல் இல்லை இல்லை நீங்க அரசியல் பண்ணாங்க அது அரசியல் நாங்கள் பல இதுகளுக்கு மத்தியில் தயவு செய்து எடுத்த ஒரு விஷயத்துக்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை நாங்கள் ஆராய்க்கிறோம். ரோஷனத்தை கூறின அந்த கருத்திற்கு அவையில் அது தீர்மானிக்கப்பட்டது சபை தீர்மானம் அடுத்த கூட்டம் அங்கு அடுத்தது நீங்கள் என்னன்னா கல்வியில் 15 வருடங்களுக்கு முன்னர் ஒரு வாசிய சாலை லைப்ரரி ஒன்று இருந்ததாகவும் அது சுனாமியால் பாதிக்கப்பட்டதாகவும் அது இயங்க மாட்டிலே இருந்தோம். அது இந்த அசோக் வைத்தியசாலை கூட இருந்தது. அதற்கு பின்னர் அந்த கடற்கரையில் அந்த வாசல்கள் இயங்கியால் மாற்றப்பட்டதாகவும் அது இப்போது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருக்கிறதாகவும். சரி, இப்போ நான் நீ வாங்க நினைக்கிறேன் உங்களோட அபிப்பிராயம் நீங்க அது சம்பந்தமாக ஆரம்பிக்கப்பட இன்னும் இந்த வகையான அங்கே இப்ப எத்தனையோ கட்டடங்கள் சொசைட்டி
ஏதாவது ஒரு கட்டடத்தை நாங்கள் மேற்கொள்ளும் மாநகர சபையினர் நீங்க போய் அதை வந்து அந்த concept தெரியும் என்னடா இது நம்ம படிக்க என்னடா நாம அதிலே அந்த நீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அந்த விதியினால் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதை தடை செய்தார். அந்த விடயத்தை நாங்கள் உடனடியாக தங்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. ஒரு முக்கியமான சில தீர்மானங்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அதன் அடுத்த நாள் ஒரு திங்கட்கிழமை இருக்கின்றேன் உங்களது தலைமையிலே நாங்கள் கோடீஸ்வரன் அவர்களும் நாங்களும் இந்த கிராமத்தில் சேர்ந்த இருவர்களும் இன்னும் உங்களது உறுப்பினர்களும் சேர்ந்து நாங்கள் மட்டக்களப்பு அரசாங்க அதிபரை சந்தித்து நிலைமைகளை விளக்கியிருந்தோம். உண்மையிலே எங்களை இல்லை தான் அது நீண்ட காலமாக பிரச்சரிக்கிறது இந்த சகல விடயங்களை விளங்கப்படுத்திய அடிப்படையிலே சில ஆவணங்களை கோரியிருந்தார்கள் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர். இந்த ஆவணங்கள் இருக்கும் பொழுது நான் அதை சரியாக உங்களுக்கு நெல்லையை ஒரு தினம் அம்பாலைஜி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானம் இருக்கின்றது. அவருக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு அரசியல் மாதிரி நாம் செய்கிறோம். அதால் நாம் சரி 8 மாதம் 5ஆம் தேதி போகிறோம் எலெக்ஷனுக்கு போகிறோம் அதை செய்யணும்னு நான் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் இவரான ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் நான் 1962ஆம் ஆண்டு இந்த மட்டக்களப்பு அம்பாறை பிரிச்சு கெசட்டையும் எடுத்துட்டு ஆனால் அதுலேயும் அந்த எல்லை அந்த விஷயம் சொல்லப்பட்டதை தவிர தெளிவாக சொல்லப்பட்டோம். அது ரெண்டே மீதிக்கு சார் அது வந்து இந்த அதாவது எங்களது வடக்கு எல்லையாக களவாஞ்சிபுரி பிரதேச எல்லையை தான் சொல்லுவாங்க. இதற்கு சரியாக ஒரு மீதியை குறிப்பிட. ஆனால் எங்களோட மாநகர சபை பிரதேச சபை அதுக்கு முந்தின கிழமை சபை எல்லைகள் எல்லாம் அது அதனால சரியாக காட்டுகிறது. மாவட்ட பிரிப்பு இல்லை அதில் சரியாக இல்லை. அதான் நம்மளுக்கு அதான் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்காம நம்ம வச்சுக்கிற காரணம் இந்த உள்ளாட்சி மன்ற எல்லையை அவங்க புறக்கணிக்கிறாங்க. அதுதான் வடிவ சொல்லப்பட்ட